ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற மசோதா, அதாவது பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த பில் எதை மீன் பண்ணுது, இந்த பில் வர்றதுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது, இந்த பில்லில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஓகேங்களா? அது வந்து தனித்தனியாக நடக்கும், ஒரே டைம் பீரியடில் நடக்காது, தனித்தனியாக நடக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற மசோதா வந்துச்சுன்னா இந்த 2 தேர்தலையும் ஒரே டைமில் நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஒரே டைமில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸும் சட்டமன்ற எலெக்ஷன்ஸும் நடக்கிறப்ப கவர்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பண செலவு குறையும், அண்டு ஒரே டைமில் முடிக்கிறனால மக்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. பட் இந்த மசோதா கொண்டு வரதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசோதா கொண்டு வரணும்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மசோதா கொண்டு வர முடியும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு ரூலிங் பீரியட் 5 இயர்ஸ், அது மாதிரி சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கிறவங்களுக்கு ரூலிங் பீரியட் 5 இயர்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் இந்த 2 டைம் பீரியட், அந்த ரூலிங் பீரியடு சேமா இருக்கணும், அலைனா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை கொண்டு வர முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே அவங்க ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3.5 இயர்ஸ் ரூல் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இந்த வருஷம் தான் நடந்துச்சு, அதாவது லோக்சபா எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்துச்சு. இதில் பிஜேபி அவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு இன்னும் முழுசா 5 வருஷம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரூலிங் பீரியட் பார்லிமெண்ட்டுக்கும் போத் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அலைன் ஆனால் மட்டும்தான் இந்த மசோதா வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் இருக்கும். ஸோ இந்த ரூலிங் பீரியட் அலைன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சம்திங் அதில் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா படி அது வந்து அகைன்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்டிக்கல்லே இதை சேஞ்ச் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை கொண்டு வர முடியும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிஸ் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட இப்போ 543 எம்பிஸ் இருக்காங்க. அதில் 2/3 3ல் 2 பங்கு எம்பிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 362 எம்பிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த ஆர்டிக்கலே சேஞ்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த ஆர்டிக்கலை சேஞ்சஸே பண்ண முடியும். இப்போ பார்லிமெண்ட்டில் இதுக்கு எவ்வளோ, இந்த பில்லுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 269 எம்பிஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு அந்த ரெக்யர்மெண்ட்டை மேட்ச் பண்ணல. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த லா டிஸ்கஷனில் தான் இருக்குது. இது இந்த நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்துட்டு கூடலாம் குறையலாம், இது என்ன வேணால் நடக்கலாம், அது பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் வரதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்வான்டேஜஸில் மேஜராக இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சொன்ன மாதிரி தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் சட்டமன்ற எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நடத்துறதுனால இது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் பண செலவாகிறது ரொம்ப தடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஓட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 2 எலெக்ஷன்ஸையும் ஒரே டைமில் ஓட் பண்ணுறதுனால அவங்களுக்கும் வேலை குறையும் அண்ட் ஓட்டிங் பெர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த மசோதா வரதில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய லீடர் சொல்கிறாங்க. ஸோ அதில் மேஜரான பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல மேஜரா என்ன நெகட்டிவ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூலிங் பீரியட்ல மிஸ்மேட்ச் இருக்கிறனால அதுல ஆல்டர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி மேஜரா சொல்றாங்க. அண்ட் ஒரே டைம்ல 2 எலெக்ஷன்ஸ் நடத்துறது இம்பாசிபிள்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த போலிங் மிஷின்ஸ்ல இருந்து ஓட் பண்ணுவாங்கல்ல, அந்த மிஷின்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பூத்துக்கு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அலாட் பண்ணணும், ஆஃபீஸர்ஸ் பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இது ஒரே டைம்ல நடத்தவே முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் முதல் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பில் பாத்தீங்கன்னா இன்னும் டிஸ்கஷன்ல தான் இருக்கு. இது என்ன வேணா நடக்கலாம். ஓகேங்களா? நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மசோதாவை பத்தி? இது வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆல்ரெடி இருக்கிற ப்ரொசீஜரே ஓகேன்ற மாதிரி நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி அப்டேட்டடா இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.